சட்டையை கிழிச்சு மாஸ் காட்டுற ஹீரோவை பார்த்துருப்பீங்க. ஆனா கிழிச்சு மாஸ் காட்டுற ஹீரோயினை பார்த்துருக்கீங்களா? यूपी में ஹாப்பி மென்ஸ் டே. சாரி ஃபார் த லேட் விஷஸ். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். முட்டா பல்களா அடம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? அட்டுலியும் என்னடா இது? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அசால்ட்டா முடிச்சிட்டான். வெல் டன் மை பாய். சூப்பர் 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 அபிஷேக். புல்லட்ட கல்லாலே ஸ்டாப் பண்ணாரு. நீங்க கன்னை வச்சு பண்ணதை நான் கல்லை வச்சா முடிச்ச பாத்தீங்களா? நீங்க மாஸ் காட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏதோ குனிஞ்சு தப்பிச்சிருக்கலாம், இல்ல பக்கத்துல உள்ள புடிச்சு இழுத்து அப்படி தப்பிச்சிருக்கலாம், இல்ல அந்த புல்லட்டை கையால கூட புடிச்சிருக்கலாம். ஏன்னா பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. அந்த புல்லட்ட பல்லால கடிக்காதீங்கன்ற அவ்வளவுதான், சிம்பிள். நமக்கு छोड़ இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதடா. அந்த ஷால வந்துட்டு எப்படி அதை கவுனிச்சு வந்து கழுத்த இந்த சுண்ணியை வச்சு தான் கட்டனா, இந்த சுண்ணியை வச்சு தான் என் வாயிலையும் அடச்சா. நமக்கு छोड़ சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் சார் இதுக்கு முன்னாடி நான் ஷாலை வச்சு கழுத்தை பிடிச்சி இழுக்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஷாலை வச்சு ஒரு 10 பேர் அடிக்கிறத பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இதுல பார்த்தா அட் அ டைம்ல 2 பேர் கழுத்தை பிடிக்குது. உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? அப்படியே விட்டுரு, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. அது விஎஃப்எக்ஸ் வேற பண்ணிருக்கானுங்க. தப்புடா குஞ்சரா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சீனை யோசிச்சதே தப்பு. முதல் தப்பு. அப்படியே யோசிச்சா கூட அதை குழி தோண்டி புதைக்காம அது ஒரு சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க பாருங்க. அது அதுக்கு மேல தப்பு. நாயா செருப்பால மூஞ்சில பலார் 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 இருப்பேன். முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. அவன் ஒரே தாத்தன கிழிஞ்சு பேர் கிழிஞ்சாமா, அத அத்தபடி பேராமா. என்ன பழம் தனியா? இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். என்னடா டயலாக் இது? என்னடா இது? என்ன அசிங்கமா இது? என்ன காரணம் இது? ஏடா இப்படி ஒரு டயலாக் வச்சு தான் நீங்க ஹீரோக்கு பில்டப் பண்ணுமாடா? அதுவும் அந்த ரியாக்ஷன் வேற பார்க்கணுமே. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். மென்டல் பஸ்ட். டேய் நான் வந்துட்டு ஹீரோக்கு பில்டப் பண்ற எவ்வளோ சீன் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா கங்குவா படத்துல கூட பார்த்தேன். ஒரே ஒரு காரணம் தான், ஆனா இது என்னடா இப்படி இருக்கு? இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கானே. அடுத்து இதே படத்துல இன்னொரு சீன். பொதுவா இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல லவ்வர் வந்து மிஸ் பண்ணும் போது என்னென்ன பண்ணுவாங்க? போட்டோ இருந்துச்சுன்னா போட்டோ பார்ப்பாங்க, கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்து பார்ப்பாங்க, இல்ல ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டி பிடிச்சி மோந்து பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு ஹீரோவை மிஸ் பண்ற ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஏய், அது ஊதுவத்தியில சிகரெட் வாயில வச்சுக்கோ. ஒன்னாகாது ஒன்னாகாது, உள்ளே உள்ளே இடு இடு. இது மாதிரிதான் நம்ம பயல்களும் உண்மைதான் இருக்கும். ஒன்றும் இருக்காது அப்படி இழுக்கு விட்டு கடைசியில் நம்ம சோழியை முடிச்சிடுவாங்க. புகையில போடுறத நிப்பாட்டி தொலைடா, இல்லைன்னா குட்டையிலே கேன்சர் வந்துடும். இந்த புகை வாசம் வரும்போது அவன் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. குடிக்கடா நீ. அந்த புகையோட நாத்தம் வந்துட்டு இவங்களுக்கு வாசமா. அந்த வாசத்துல ஹீரோவோட ஞாபகம் இவங்களுக்கு வருதான். சரி, இவங்க லாஜிக்கே வருவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் ஞாபகம் வருதுன்னா நீங்களே அந்த சிகரெட் அடிச்சு அந்த புகையை அப்படியே மோந்து பார்த்துக்க வேண்டியதானே. சிகரெட்டே அடிக்காத ஒரு அப்பாவி பொண்ணை வந்துட்டு சிகரெட் அடிக்க சொல்லி அந்த புகையை மோந்து பாக்குறாங்களாம். நான் எத்தனையோ கன்றாவியான கதெல்லாம் பார்த்துருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலம் எதுல சேர்க்கறதே தெரியல எனக்கு. என்ன கன்றாவிடா இதெல்லாம். ஏய் ஜனாத், என்ன? உன் அம்மாவும் அப்பாவும் எந்த ஊரு?
நார்த் இந்தியா. உன் புருஷன் எந்த ஊரு? சவுத் இந்தியா. கேட்டுக்கிட்டியா? தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. பான் இந்தியாடா. கருத்து போடுவோம் மரியாதையோட பேரு. ஆமா, எப்பா இவனுங்க பேன் இந்தியான்னு போட்டு சாவு அடிக்கிறானுங்க. சவுத் இந்தியாலே ஒண்ணு கிழிக்க முடியல, இவனுக்கு எதுக்கு பேன் இந்தியா லெவலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல, ராத்திரில போற எருமை மாட்டை தடவை பாத்துக்கலாம். ஏண்டா நீங்க பேன் இந்தியான்னு ஒரு டயலாக் வச்சுட்டு அது பேன் இந்தியா படமா இவனுங்க பேன் இந்தியானா என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கிற டாப் ஹீரோ வந்துட்டு படத்துல நடிக்க வச்சுட்டா அது ஒரு பேன் இந்தியா படமா. ஆனா கதையும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல, லாஜிக்கும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. பான் இந்தியாடா. इस शहर में ये जन्नत की हूर है. இப்ப ஹீரோயினை வந்துட்டு அந்த 5 பேர் சேர்ந்து ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு கலாட்டா பண்ணி பாடுறது தப்பு இல்லையா? இத பார்த்த ஹீரோ வந்துட்டு பொங்கி எழுந்து அந்த 5 பேரையும் அடிச்சு வாட்டிறாரு. இந்த நேரத்துல அந்த பயல இந்த இடத்துல இருக்கானோ போல அதிசயமா இருக்கியா. 15 minutes later. அம்மாடி காம பார்வையாளருக்கு என்னத்த பாக்குறேன்? ஏண்டா அவனுங்க பண்ணதானடா நீயும் பண்ற? ராஸ்கல், உனக்கு எப்படிடா இருக்கு? அப்படி விண்ணு விண்ணுங்கதா? விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதா? ஏண்டா அம்மாவை நீ இப்படிதான் காப்பாத்தியா? நீ காப்பாத்த வேணாம் போடா. நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ 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 கறி போடா. இந்த விஷயத்த வில்லன் பண்ணா அவன் வந்துட்டு மோசமானவன், கெட்டவன், கேவலமானவன், பொறுக்கி பையன் என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நான் தான் உங்களுக்கு எல்லாம் பேட் பாய்ஸ். அதே ஹீரோ பண்ணா காதல். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. அதான் பைக் வருதுல, ஓரமா ஒதுங்கலாம்ல, அதோட சேர்ந்து பறந்துட்டு இருக்கான். அது என்னடா லாஜிக்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, அதை விட ஒண்ணு பெருசா பண்றாங்க. நொறுக்கி விட்டுட்டாங்க, சும்மா அடி தடி நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஆத்தாடி பயனாட்டாச்சும் கொளுத்திட்டாங்க. இதே போல இன்னொரு ஒரு சீன் இருக்கு, அதை பார்க்கலாம். ஒரு பாம போட்டு ஹீரோவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா. வேற லெவல்டா. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது தெரிக்குது. பாம போட்டு அவன் வந்து வெடிச்சு செதறி இருக்கணும் நேரம். Simply, universe has no choice other than following me. அடுத்து இன்னொரு பேன் இந்தியா படம் பார்க்க போறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதான்டா ஹீரோ என்ட்ரி. மாசு இது என்ன செல்வி இது? So what is idina Selvi? சுண்டகாசு கிருஷ்ணா. This is the future of farming. I'm Krishna Mackenzie and this is Selvi. என்னடா பீமா இருக்கு? ஆனா வேட்டியனுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லதான். சரி அடுத்தது பார்க்கலாம். அந்த கன் எல்லாத்தையும் வச்சு அதையே ஒரு ஷீல்டா மாத்திட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு சீனு 2 சீன் லாஜிக் இல்லாம எடுக்கிறவங்க கிடையாதுடா. நாங்க எடுக்கிறது எல்லாமே லாஜிக் இல்லாம தான் இருக்கும்.
இதை பார்க்கும்போது இந்த கோவில் திருவிழால அந்த சாமி வச்சு இந்த எல்இடி லைட் எல்லாம் போயிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குடா. இப்படி எல்லாம் பண்ணாதான் அது ஒரு பேன் இண்டியா மூவி. என்ன கன்றாவிடா இது. ஏன்னா ஒரு பேன் இண்டியா படமா இருந்தா கூட கொஞ்சமாச்சும் லாஜிக்கோட எடுக்கலாம்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. இந்த ஷார்க் சீனுக்காக நான் வந்து பேச வரல. இதை தாண்டி இன்னொன்னு நான் பார்த்தேன். இந்த படத்துல அப்பா பேரு தேவரா, புள்ள பேரு வரா. அப்பா வேற நான் வேற. அப்பாக்கு என்ன மியூசிக் போட்டாங்கன்னா அதே புள்ளைக்கு என்ன மியூசிக் போடுறாங்கன்னா அதனாலதான் ஏன்னா புள்ள பேர் வந்து வராங்கிறதுனால தேவ மியூட் பண்ணிட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கடவுள மிருகமா வர்றா. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு மியூசிக் பிள்ளைக்கு ஒரு மியூசிக்னு போட முடியல. அப்பாவோட மியூசிக்ல தேவ மியூட் பண்ணு வரா. இப்போ ஓகேவா? மழை எல்லாம் ஏமாத்துறாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரியல. என்னடா தேவ மட்டும் கட் பண்ணிட்டாங்க, என்னவா இருக்கும்? ஒருவேளை கேஸ்ட் இஷ்யூவா தான் இருக்குமா? அப்படி இருந்தா கூட அப்பா என்ட்ரி வரும்போது தேவாரா அந்த மாதிரி தானே போட்டிருந்தாங்க. இங்க மட்டும் ஏன் தேவ மீட் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரியுது இப்படி ஒரு மேட்ரு இருக்குன்னு. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.